அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நான் ஒன்றுக்கும் உதவாதவன். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கக்கூட தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும் சுவாமி. நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறாய், ஆகவே நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி அவர் நம்மை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கும்போது, 1ஆம் தேதி நாம் சிந்தித்தோம், கற்பத்தில் இருக்கும்போதிலிருந்தே நம்மை ஆண்டவர் உருவாக்கினார். 2வது பார்த்தோம், அவருடைய கைகளின் கிரியையாக ஒரு குயவன் எப்படி களிமண்ணை வனைந்து அவனுக்கு பார்வைக்கு உகந்த பாத்திரமாய் அவன் வனைகிறானோ அதுபோல ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். 3வது பார்த்தோம், நம்முடைய வாழ்விலே சில நேரங்களில் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் கொடுத்து கர்த்தர் நம்மை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் போதுமானவராய் இருந்து நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். கடந்த முதல் வாரத்திலே நாம் சிந்திக்கும் போது, ஏன் ஆண்டவர் என்னை உருவாக்கினார், நான் உன்னை உருவாக்கினேன்னு சொன்னார, எதற்காக உருவாக்கினார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, முதலாவதாக அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். 2வது, நாம் இழந்து போன கர்த்தருடைய சுவாசத்தை அல்லது ஜீவனை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். 3வது, அவருடைய நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். என்ன நோக்கம்? நீங்களும் நான் அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கினார். 4வதாக நாம் பார்த்தோம், அவரோடு கூட உறவு கொள்கிறவர்களாய், நீங்கள் என் சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் தாயும் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே இன்னொரு வகையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், அல்லது எதற்காக என்னை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. முதல்ல சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தோம், நிறைய நோக்கங்களை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி,
என்னுடைய வாக்குத்தத்தங்கள், எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதே. எனக்கு ஆண்டவர் சொன்ன மேன்மைகளை நான் இன்னும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்மையிலேயே எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா, அல்லது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமற் போகுமா என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் நான் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும் ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதத்திலிருந்து ஒரு சிலரை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 21:5. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அருமையானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒரு 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 அற்புதமான ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. என்ன? 100 வயதாய் இருந்த ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இவனை அழைத்தது எப்போ தெரியுமா? 75 வயதாய் இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவனுக்கு என்ன வயசு? 75 வயது. 75 வயதில் அழைக்கப்பட்டவன் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அப்போ இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவனாக, இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்க போகிறேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட அவர் அந்த ஆரான் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போகிறார். அப்படி அவன் புறப்பட்ட பொழுது 75 வயசு. 75 வயதில் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு புறப்பட்டவன் இப்போ அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு கடந்து போகிறது. நீங்கள் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 75 வயதில் வாக்குத்தத்தம் பெற்றவன் 99 வயசு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமலே இருக்கிறான் இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அவன் நினச்சிருப்பான், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார், இந்த வருஷம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், இந்த வருஷம் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடும், இந்த வருஷம் நான் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்ப்பேன், இப்படி கடந்து வருகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவனுடைய நாட்களில் அவன் அந்த 24 ஆண்டுகள் குழந்தையை பார்க்கல. இப்போ பாருங்க, இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்புறமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த குறையுமே கிடையாது. உண்மைதானே? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆபிரகாம் கிட்ட குறைய சொல்ல முடியாது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறது, அவன் தன் சகோதரனோட சண்டை போடாதவன், சமாதான விரும்பி. அவர் சொல்றார், நாம் சகோதரர், நமக்குள்ள என்ன வேண்டியதில்லை, வாக்குவாதம் வேண்டாம் சொல்லிட்டு அவர் அமைதியாயிடுறார். அப்போ சண்டை போடாதவன். 2வது பார்த்தீங்கன்னா அவன் விட்டு கொடுக்கிறவன் இல்ல. லோத்தை பார்த்து சொல்றார், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன், நீ கிழக்க போனீங்கன்னா நான் மேற்க போகிறேன், நான் உன்னை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ முதல்ல தெரிந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி லோத்துக்கு முதல் சாய்ஸ் கொடுக்கிறார். அப்போ என்ன, எப்படிப்பட்ட மனிதன்? விட்டு கொடுக்கிறவன். அடுத்தது சொல்லுகிறது 14ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 14வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவனை ஒரு 4 ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வந்த உடனே அவன் இரவோடு இரவாக தன்னிடத்தில் கைப்படிந்த 385 பேரை பிடிச்சி கூட்டு போறார். போய் இரவிலேயே சண்டை போட்டு அவர்களை மேற்கொண்டு லோத்தை காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். தான் ஆடலைனாலும் சகோதரன் மேல அவனுக்கு இருந்த அன்பு இல்லையா, அவன் என்னை வேதனைப்படுத்திட்டு போயிட்டான், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், ஆகவே அவன் எக்கடாவது கெட்டு போட்டோன்னு விடலை. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் நிற்கிறார், தன்னுடைய சகோதரனுக்காக யுத்தம் பண்ணினான்.
அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அந்த 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் 22வது வசனத்தை யாராயிலும் ஒருத்தர் வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும். அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஏமா நீ கொஞ்சம் அமைதியா இருமா, இவங்க முன்னால படிக்கிறாங்க. சோதோமின் ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு? ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு அடுத்தது என்ன ஒரு நல்ல குணம் தெரியுமா? பொருளாசை இல்லாதவன். யுத்தம் பண்ணா நிறைய பொருட்களோட திரும்பி வர்றான். இப்போ அந்த சோதோமின் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எனக்கு என்னுடைய ஆட்களை மாத்திரம், மக்களை மாத்திரம் கொடுத்துரு, நீ ஜெயிச்சு கொண்டு வந்த அத்தனை பொருட்களை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா இருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம்? ஆமாம் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் கூட இருந்தவங்க 385 பேர் அவங்க உயிரை பணையை வச்சு போராடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கியிருப்போம். வாங்கியிருப்பீங்களா? இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்களா? வாங்கியே இருக்க மாட்டிங்களா? அவன் சொன்ன உடனே ஐயோ போயா நீ ஆச்சு உன் பணமாச்சுன்னு ஓடி இருப்பீங்க. அப்படியா? ரேஷன் கடையில் 5000 ரூபா கொடுக்குறாங்க என்ன உடனே நைட்டு பகல் தெரியாமல் ஓடி நின்றுடுறோம்ல லைனில். அதுக்காக நான் சொல்லலை. இப்போ இங்கே ஆபிரகாமை அந்த சோதோமின் ராஜா சொல்கிறான், எடுத்துக்கையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நான் உன்னிடத்திலிருந்து ஒரு சரட்டை ஆகிலும், சரட்டுனா என்னது? நூல். அப்புறம் சொல்கிறார் பாதரட்சையின் வாரை ஆகிலும். வாருன்னா என்னது? மேலே இருக்கிறனால பாதரட்சை கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிற வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும், அது பிரயோஜனம் உள்ளதோ பிரயோஜனம் இல்லாததோ எதுவாக இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த பொருட்களினாலே நான் ஐஸ்வர்யவானானேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. அவன் என்கிட்ட இருந்தாங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனான், அதனால தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நான் ஒன்றையும் நான் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். பொருளாசை இல்லாதவர். அப்போ லைனா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சண்டை போடாதவர், ரெண்டாவது விட்டு கொடுக்கிறவர், மூன்றாவது பொருளாசை இல்லாதவர், நான்காவது ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது, தேசத்தை கர்த்தர் அழிப்பேன் என்று வந்த பொழுது ஆபிரகாம் ஆண்டவரோட போராடி ஒரு மீட்பை தேடுகிறார் இல்லையா? ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரா? ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா அழிக்க மாட்டேன். சரி 50 பேருக்கு நம்ம யோசிக்கிறோம், அங்கே 40 பேர் தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? 40 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். சரி 30 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். சரி 20 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். கடைசியாக 10ல் வந்து நிற்கிறாரு. 10 பேர் இருந்தால், ஆண்டவர் சொல்ல 10 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். நல்ல கவனிங்க. ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடுகிற ஒரு மனிதனாய் ஆபிரகாமை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லை, 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 15ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 3வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் அவன் கேட்குறான். எப்போ பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே சொல்கிறான். இப்போ சொல்லிட்டு அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்நிய தேசத்தான் ஆகிய ஒரு பிள்ளைய என் வீட்டினுடைய விசாரணைக்காரனாய் வைத்திருக்கிறேன். இல்லை, அந்நிய பிள்ளைன்னு பார்க்கல, எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாய் பார்க்கிற ஒரு நல்ல குணம் அவனுக்குள்ளே இருந்தது. அதை விட ஒரு சூப்பர் குணம் ஒன்று இருந்துச்சுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சாராள் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அல்லேலூயா. நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்ன தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேன்றாருங்க.
அந்த மனுஷன் கேட்குற மாதிரி தலையெல்லாம் ஆட்டுறாரு, நல்லா தான் தலையாட்டுறாரு. ஆனால் ஏதாவது செய்யும்போது அவர் இஷ்டத்துக்கு செய்கிறாரு, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டையா என்னை மதிக்கிறதே கிடையாது. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா சாராள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எப்படிம்மா உங்கள் வீட்டையா அப்படின்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்கிறவர் தான் என் வீட்டுக்காரர். அல்லேலூயா. ஊரில் 1000 சாட்சி சொல்லலாம், உங்கள் வீட்டம்மா சாட்சி சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையானது. உங்களை பற்றி வெளியே இருக்கவங்க சொல்ல, அக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி தங்கமான குணம் வேறு யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான சாட்சி எங்கே வரும்? வீட்டில் தான் வரும். அதுவா அப்படின்னு ஒரு சிரிப்பாங்க பாருங்க, அதுலேயே எல்லாம் அடங்கிரும். இப்போ ஆபிரகாம் இடத்துல இருந்த ஒரு நல்ல குணம், நான் யோசிக்கிறேன், தன் மனைவியின் இடத்துல ஆலோசனை கேட்கிறவன். அவள் என்ன சொல்கிறாலும் அதை அப்படியே செஞ்சான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னா, நல்ல மனுஷன். அல்லேலூயா. நல்லவர் தானே? ஆமாவா இல்லையா? நல்லவர், குறையே சொல்ல முடியாதுங்க. அவரை மாதிரி நல்ல மனுஷன் பார்க்க முடியாது, சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அருமையானவர்களே, இங்க ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஊருக்கெல்லாம் நல்லவர்னு பேர் எடுத்தவர், வல்லவர்னு பேர் எடுத்தவர், அவரை போல நல்ல மனுஷன் இல்லைன்னு பேர் எடுத்த ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்போ சொல்றாரு தெரியுமா? 99 வயசுல சொல்றாரு. அப்ப 24 வருஷம் ஆச்சு. அழைக்கப்பட்டு 24 வருஷம், வாக்குத்தத்தம் பெற்று 24 வருஷம், காத்திருந்து 24 வருஷம், 24 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் முன்னால நீ இருக்கும்போது யோக்கியமா நடந்துக்க, குற்றஞ்சாட்டப்படாதவனா நடந்துக்க, குறை சொல்லப்படாதவனா நடந்துக்க. என்னையா இது ஆச்சரியமா இருக்குது? ஊருக்கெல்லாம் நல்லவனாச்சே, விட்டு கொடுக்கிறவர், மன்னிக்கிறவர், ஏற்றுக்கொள்கிறவர், எல்லாம் இருக்குதே அப்படின்னா ஆண்டவர் பார்க்குற பார்வை வேற. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமை ஆண்டவர் கொஞ்சம் அப்படி உள்ள ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. அவன் இன்னும் குறை உள்ளவனாகவே நிற்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீதனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது வெளியே நல்லா தான் இருக்கிறான். அவனை பார்க்கும்போது குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. ஒருத்தனுக்கு ஆடு இருந்துச்சுப்பா, நிறைய ஆடுங்க இருந்துச்சு, பெரிய பணக்காரன். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தான். அவன் வீட்டில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி இவன் மடியிலே படுத்துக்கும், இவன் சாப்பிடும்போது இது கூட சாப்பிடும். அப்படி அவன் அதை செல்லமாக தன் பிள்ளைய போல வளர்த்தான். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்தான். நிறைய ஆடு வச்சிருந்தான், ஆனால் அடிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. இந்த ஒரு ஆட்டை பிடிச்சி அடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு உடனே தாவீதுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். உடனே அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும். நாத்தான் சொல்றாரு, நீயே அந்த மனுஷன். ஊருக்கு நீ நல்லவன், ஆனா உனக்குள்ள இருக்கிறது என்ன? உன்னை பார்க்கும்போது உலகம் புகழலாம், ஐயா மாதிரி இருக்கவே முடியாதுங்க, அவரை மாதிரி நல்ல குணம் யாருக்குமே இருக்காதுங்க சொல்றாங்களா? சந்தோஷப்படக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுங்க, எனக்கு உள்ள இருப்பது என்ன? உலகம் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கு முன்னாலே நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த ஆண்டவருக்கு குழந்தையை கொடுக்கிறதுக்கு 25 வருஷம் தேவையில்லை, ஒரே வருஷம் போதும், 10 மாதம் போதும்.
அப்போ இந்த 24 வருஷம் எதுக்காக? என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் கூட நான் சரி செய்து கொண்டு என் ஆண்டவருக்கு முன்னால் பெர்ஃபெக்டாக நிற்கணும். அல்லேலூயா. தாவீது எச்சரிக்கப்பட்ட பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தில் சொல்றாரு, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருந்து என்னை தள்ளிடாதீங்க. உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கலாம், நான் எல்லாரும் புகழற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என் தப்பு ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்கிறேன். ஆனால் தேவ சமூகத்தில் நிற்கும்போது தான் நம்முடைய சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியும். தானியேலினுடைய வாழ்க்கையில் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை. சிங்கங்கள் அவனை தேவதூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். எல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இந்த இடத்துக்கு வாங்க, அதனுடைய காரணம் என்னன்றதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 20வது வசனத்தில் பாருங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அவனை வாழ்த்தினது மட்டுமல்ல, அடுத்தது சொல்றார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். கட்டி போட்டார்ன்றது ஆச்சரியம் இல்லை, ஏன் கட்டி போட்டார்ன்றது அங்க சொல்றாரு பாருங்க. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இங்க தான் காரியம். அல்லேலூயா. சும்மா எல்லாருக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த பிஸ்கட் பாக்கெட்டில் பிறந்த எலி மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா நான் கிறிஸ்தவன் கிடையாது. என்ன, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா பைபிளை தூக்கிட்டா, பேரை மாற்றிட்டா மல்லிகான்னு இருக்கும். ஞான ஸ்நானம் கொடுத்து பேரை மாற்றுவாங்க. என்ன மாற்றுவாங்க? ஜாஸ்மின். அது தமிழ், இது இங்கிலீஷு. என்ன இதில் வித்தியாசம் இருக்குது? பேரை மாற்றுறதுனால நான் கிறிஸ்தவம் இல்லை. என்ன நடக்கணும்? எனக்கு உள்ள ஒரு மாற்றம் வரணும். நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்? அப்படி இருந்தால் தான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். நான் ஊர் வம்ப விலைக்கு வாங்கிட்டு போகிறவங்க வரவங்கிட்டலாம் வாய் விட்டு வாங்கி கட்டின பிறகு, ஐயோ ஆண்டவர் என்ன கைவிட்டாரு, இவங்கெல்லாம் என்ன அடிக்க வர்றாங்களே, இவங்க என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்களேன்னா இன்னும் அடி விழும். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தால் தான் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. 24 வருஷம் ஆச்சு தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். கர்த்தர் சொல்கிறாரப்பா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாரு. என் முன்னால் நடக்கணும். எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? குற்றம் சாட்டப்படாதவனா நடக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்மை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரா? அவருக்கு முன்னால் நான் நடக்கும்போது குற்றமில்லாதவனாக இருக்கணும். குற்றமுள்ளவனாக நான் இருந்தால் இன்னும் நாட்கள் ஆகும். அல்லேலூயா. சரியாகணும், சரியாகணும், சரியாகணும். ஒரு மிஷனரிக்கு ஒருத்தர் ஒரு குதிரையை பரிசாக கொடுத்தாரா. அந்த குதிரை விலை உயர்ந்த குதிரை. அவ்வளோ சாதாரணமாக அந்த குதிரையை அந்த மிஷனரியால் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த குதிரை. அந்த மனுஷன் கொண்டு வந்த அந்த குதிரையை கொடுத்தார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குதிரையை வாங்கினாரா. வாங்கும்போதே அந்த குதிரையை கொண்டு வந்தவர் சொல்கிறாரா, ஐயா
இந்த குதிரைக்கு நீங்க இடது பக்கத்தில் இருந்தா ஏறணும், வலது பக்கத்தில் இருந்து ஏறிடக்கூடாது, அது உதச்சிரும் அப்படின்னாரா. கையில் வாங்கின அந்த கடிவாளத்தை திரும்பி அந்த மனுஷன் கையிலே கொடுத்துட்டு, இந்த குதிரை எனக்கு வேணாம், இது எப்போ ரெண்டு பக்கமும் ஆட்கள் ஏறுற மாதிரி பழகுதோ பழகின பிறகு கொண்டு வாங்கன்னாரா. ஏன் அப்படின்னா, இவர் வலது கை பழக்கமுடையவர், அதனால இடது பக்கத்தில் இருந்து ஏறிடுவார். ஆனால் அவருடைய மகன் இடது கை பக்கம் உடையவன், அவன் வலது பக்கத்தில் இருந்தால் ஏறுவான். ஒருவேளை குதிரை உதச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மிஷினரி நினச்சாராம், இது ரெண்டு பக்கமும் பழகணும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் பார்க்கும்போது நான் குற்றமற்றவனாக இருக்கணும். அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் அவன் இருக்க முற்பட்ட பொழுது, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் உஷாராயிட்டு இருப்பான். எங்கேயோ நம்ம கிட்ட குறை இருக்குது, சரி செய்து கொள்ள வேணும் என்று அவன் நினைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, 99வது வயசில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, 100வது வயசில் குழந்தைய கொடுத்துட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு எனக்கு அற்புதம் செய்வது பெரிய விஷயம் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு அற்புதம் செய்வது கர்த்தருக்கு. ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சும்மா நான் ஜெபம் பண்ணேன், நான் கேட்டேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் சொல்கிறது இல்லை. அந்த பாத்திரம் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய திராட்சை ரசத்தை ஊற்ற மாட்டாங்க, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்ற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த புது திராட்சை ரசம் காலப்போக்கில் அது ஃபெர்மெண்ட் ஆகி அதிலிருந்து கேஸ் வரும். பழைய துருத்தியில் ஊற்றினா அந்த தோல் பை ஏற்கனவே அது எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த புது திராட்சை ரசத்திலிருந்து வருகிற இந்த கேஸ் என்ன பண்ண தெரியுமா? அந்த பையை கிழிச்சிரும். ஆண்டவர் சொல்கிறாரு, புது திராட்சை ரசத்தை புது பையில தான் ஊற்றணும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை யாருக்கு எப்போ தரணுன்றது அவருக்கு தான் தெரியும். அப்போ நம்ம ஆயத்தப்படணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் முதல்ல சொல்கிறாரு, என் வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரித்து கொள்வதற்காக நான் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை குறித்து இங்கே சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுதல் அல்லது சோதித்தல் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலை போடுறார் சங்கீதக்காரன். 66ஆம் சங்கீதம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிங்க. 10, 11, 12. தேவனே, பாருங்க, முதல்ல சொல்றாரு எங்களை சோதித்தீர். ரெண்டாவது சொல்றாரு வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிட்டீர். மூன்றாவது சொல்றாரு எங்களை வலையிலே அகப்படுத்தினீர். நான்காவது சொல்றாரு எங்கள் இடுப்புகளின் மேல் பாரத்தை ஏற்றினீர். ஐந்தாவது சொல்றாரு மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். ஆறாவது சொல்றாரு தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறோம். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடம் வேண்டுமானால் ஒரு 6 காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ரெடியா இருக்கிறியா? ரொம்ப சந்தோஷமா கேட்குறீங்கள? இப்போ பாருங்க, எதுக்கு ரெடி ஆகணும் தெரியுமா? முதல்ல என்னை சோதிப்பார். அல்லேலூயா. சும்மா வராது பரிசு, சோதனை வரும். அல்ல, சோதனை வரும். சும்மா ஓடி போய் நான் கோல்டு மெடல் வாங்கிட முடியாது.
அதுக்காக நான் பயிற்சி எடுக்கணும், சோதனை வரும், வேதனை வரும், எல்லாத்தையும் சகிச்சு அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு போனாதான் வெற்றி. அவர் முதல்ல சோதிக்கிறார், ரெண்டாவது புடமிடுகிறார். அக்கினியில போட்டு அதை அப்படியே என்ன பண்றாரு, சூடாக்கி அதை காய்ச்சி எடுத்து அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறார், புடமிட்டார். அடுத்தது சொல்லுது, வலையில் அகப்படுத்தினீர். நான் அங்கங்க ஓட முடியாது, இவ்வளோ காலமும் கடல்ல அப்படியே மீன் துள்ளி விளையாடி இருக்கும், அங்க ஓடும் இங்க ஓடும் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா வலையில மாட்டின மீன் எங்கேயும் ஓட முடியாது, முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. ஓடின ஆண்டவரே ஒரு காலத்தில், ஆனால் இப்போ நான் உம்முடைய வலையில் சிக்கிட்டேன். அல்லேலூயா. வலையில அகப்படுத்தினீர். அடுத்தது சொல்லுது, எங்கள் இடுப்புகளில பாரத்தை ஏற்றினீர். வருத்தமான பாரத்தை, அதாவது தாங்க முடியாத அளவுக்கு பாரத்தை என் மேல ஏற்றி வச்சிட்டீங்க. அடுத்தது சொல்றாரு, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். போறவரெல்லாம் திட்டிட்டு போறாயா, என்னென்னமோ பேசிட்டு போறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவங்க வாய்க்கு வந்தபடி என்ன பேசுறாங்க. சொல்றீங்களா? சந்தோஷமா ஏத்துக்குங்க. காரணம் என்ன தெரியுமா? பின்னால ஒரு வார்த்தை இருக்குது, செழிப்பான இடம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறேன். சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கடந்து வந்த பிறகு செழிப்பான இடத்துல நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். சும்மா ஆசீர்வாதம் வந்துடாதையா. ஆமா, நைட்டு ஜோம் பண்ண மறுநாள் காலையில் வந்துடாது. பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு. நான் அவனை பற்றி இப்படி படிக்கும்போது, அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தான். 12 பிள்ளைகளில் இது ஒன்று தான் ரொம்ப செல்லம். அவருக்கு நான் நினைக்கிறேன், அப்பா கிட்ட செல்லமாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு பெருமையே வந்திருக்கும். இத்தனை பேரை வேஸ்ட்டு, நான் தான் அவருக்கு செல்ல பிள்ளை. அப்பா பலவர்னு அங்கி கொடுத்தாரு, வாங்கி கொடுத்துட்டார். அதை குறித்து சொல்லும்போது, இந்த காலத்தில் அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பல லட்சங்களாம். அவ்வளோ சிறப்பான ஒரு ட்ரெஸ் அவனுக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இவனுக்கு தலைகால் புரிஞ்சிருக்காது. சகோதரர்கள்லாம் அற்பமாக பார்த்துருப்பான், நீங்கள்லாம் என்னடா ட்ரெஸ்ஸு போடுறீங்க, நான் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் பார்த்தியா. இந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு கிடச்சிட்டா போதும், அதை போட்டு அப்படி ஆடுவாங்க பாருங்கள். அந்த துணி அப்படி இப்படி ஆடும். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது பார்த்தியா அப்படின்னும். யோசேப்புக்கு அவ்வளவு பெருமையாக இருந்துக்கும், எங்கள் அப்பா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பாருங்கள், ஒரு பெருமை இருந்துச்சு. அவனுடைய கூட பிறந்தவர்கள் செய்கிற தவறுகளை அப்பா கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டான். ரெண்டாவது அவர்கிட்ட இருந்த குணம் என்ன தெரியுமா? கோல் சொல்கிற குணம். அவன் அப்படி பண்ணான்ப்பா, இவன் இங்கே போனான்ப்பா, இவன் இதை பேசினான்ப்பா, இவன் இங்கே பார்த்தான்ப்பா, இவன் நம்ம ஆட்டை இப்படி அடிச்சான்ப்பா, இவன் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட சண்டை போட்டான்ப்பா. எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்டிங் குணம், கோல் சொல்கிறது. நம்ம ஆளுங்களுக்கு கூட அப்படி தான். அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி செஞ்சான், இவன் அப்படி போனான், அங்கே போனான் வந்தான், இப்படியே தான் ஓடின்னு இருக்குது காலம். யோசேப்பு கோல் சொல்கிறவன். அப்புறம் பாருங்க, இதனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்களாம். அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் என்கிட்ட பழகினா என்ன, பழகலைன்னா என்ன, எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. உறவுகள் மேலே பிடித்தமில்லாத ஒரு மனுஷன் யாரு? சொந்த சகோதரர்களுக்கு எதிராக பேசினவன். உறவுகள் மேலே அவனுக்கு பிடிமானம் இல்லை. இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை யோசிக்கும்போது, இவனுடைய இந்த பழைய குணத்தை கொண்டு போய் அங்கே ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சுருந்தா இவன் என்னென்னலாம் ஆட்டம் ஆடியிருப்பான் தெரியுமா? அடுத்தது, இது ஒரு வெகுளி. யார்? யோசேப்பு ஒரு வெகுளி. ஏன் தெரியுமா? கனவு பார்க்குறாங்க. அதில் ஆண்டவர் இவனுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்கிறாரப்பா, உன் சகோதரர்கள்லாம் உனக்கு முன்பாக விழுந்து முதல்ல ஒரு சொப்பனம் சொன்னாங்க,
அதை கேட்ட உடனே இவன் சகோதரர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டாங்க. பைபிள் சொல்லுது பொறாமை கொண்டார்கள். இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? இப்போ அது உஷாராக இருக்கணுமா? அடுத்த கனவு ஆண்டவர் சொன்ன உடனே காமிச்ச உடனே அதையும் கொண்டு வந்து சகோதரர்களுக்கு சொன்னது மட்டும் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து சொல்கிறான். இப்போ சகோதரர்களுக்கு ஏற்கனவே இவன் மேலே பொறாம. இப்போ அப்பா கேட்குறாரு, ஏண்டா நானும் உங்கள் அம்மாவும் எல்லாரும் உனக்கு முன்னால் வணங்குவோன்னு நீ நினைக்கிறியா? அப்போ என்ன ஆகுதுன்னா, பின் விளைவுகளை பற்றி அவன் யோசிக்கலை. எதையும் செய்யலாம், எப்படியும் பேசலாம், எப்படியும் வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த குணத்தோடு இவனை கொண்டு போய் எங்கே நிறுத்த முடியாது? எகிப்தின் உச்சத்தில் நிற்க முடியாது, நிறுத்த முடியாது. இவன் எவனையும் மதிக்க மாட்டான், யாருக்கும் இவன் கீழ்ப்படிய மாட்டான், யாருக்கும் இவன் இறங்க மாட்டான். இவனுடைய குணாதிசயம் வேற. அப்போ இவனை உருவாக்கணும். ஆண்டவர் பாருங்க, 17 வயசில் கொண்டு போய் பார்வோனுடைய போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக வச்சார். இங்கே அவன் பல வர்ண அங்கி போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பான். ஆனால் அங்கே போனால் இவர் ட்ரெஸ்ஸெல்லாம் உரிச்சிட்டு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க. என்ன ட்ரெஸ்ஸு தெரியுமா? அது அடிமைக்குரிய உடை. நீ நினச்ச ட்ரெஸ்ஸு போட முடியாதப்பா, நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸு தான் நீ போடணும். அல்லேலூயா. இங்கேருந்து நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போனாலும் கம்பெனிக்கு உள்ளே போனால் அந்த யூனிஃபார்மை தான் போடணும். இங்கே நீங்கள் டிசைனாக ஹெல்மெட் போட்டு போகலாம், ஆனால் உள்ளே போனால் அவன் கொடுக்குற ஹெல்மெட் தான் போடணும், நீ போடுற ஹெல்மெட் போடக்கூடாது. உண்மைதானா? அப்போது இந்த அடிமைக்குரிய ட்ரெஸ் அவனுக்கு மாற்றப்படுகிறது. இவனுடைய பெருமையெல்லாம் அங்கே உடைச்சிட்டாங்க. ரெண்டாவது பாருங்க, இவரை கொண்டு போய் பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அங்கே ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அவமானம்தான், வேதனை தான், ஏமாற்றங்கள் தான். அவன் நம்பினவர்கள் அவனை மறந்து போனார்கள். எல்லா விதத்திலும் அவன் அடித்து நொறுக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய கால்களை விலங்கு போட்டு கட்டினார். அவனுடைய ஆத்துமா, அவனுடைய பிராணன் என்ன பண்ணுச்சான்? இரும்பில் அடைபட்டு கிடந்தது. சாதாரணமான வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் யோசேப்பை உருவாக்குகிறார். எப்பா, நீ பெருமைக்காரன், நீ கோல் சொல்கிறவன், நீ மற்றவர்களை மதிக்காதவன், நீ வெகுளி, உலகமே உனக்கு தெரியல, உன்னை நான் எல்லாம் கற்றுக் கொடுத்து உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு எங்கே கொண்டு போய் வச்சார் தெரியுங்களா? 3 வருஷம் அடிமை வாழ்க்கை, 10 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை. இப்போ அடிபட்டு நொறுக்கப்பட்டு ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் அவமானங்களையும் சகித்து இப்போ இவர் பக்குவப்பட்டு வந்த பொழுது ஒரு நாள் திடீர்னு ஒரு செய்தி வருது, ராஜா உன்னை கூப்பிடுறாரு வா. எல்லாம் எழுந்துச்சிருப்பான். அந்த சிறைச்சாலை உடைகளெல்லாம் மாற்றி ராஜாவுக்கு முன்னால் போகும்போது நல்லா போனோம், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க, ஷேவ் பண்ண இருப்பாங்க, அவரை அழகாக்கி இருப்பாங்க. ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ராஜா அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினான். நான் ஒன்று சொல்லுவேன், உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு கர்த்தர் பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. அவர் நினச்சார்னா விதின் செகண்ட்ஸில் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சுருவார். இல்லை, சில திரைப்படங்கள்லாம் இருக்கும், ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடுறது ஆரம்பத்தில் அவர் பிச்சைக்கார மாதிரியே இருப்பார், அந்த பாட்டு முடியும் போது பெரிய பணக்காரராக இருப்பார். நான் சொல்லுவேன், அவ்வளோ நேரம் கூட என் ஆண்டவருக்கு தேவையில்லை, அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே உன்னை கொண்டு போய் கோபுரத்தில் நிறுத்துறதுக்கு அவரால் முடியும். நம்புறீங்களா? ஆனால் நான் சோதிக்கப்பட வேண்டும், நான் புடமிடப்பட வேண்டும், என் இடுப்பில் பாரம் சுமத்தப்பட வேண்டும், என் தலை மேலே எதிரிகள் ஏறி நடக்க வேணும், தீயையும் தண்ணீரையும் கடக்க வேணும். அதன் பிறகுதான் மேன்மை. இப்போ பாருங்க, எந்த மனுஷன் தன் சகோதரனை குறை சொல்லிக்கிட்டு குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தானோ அந்த சகோதரர்கள் அவனிடத்தில் வந்த பொழுது இவன் மனமுடைந்து அவர்களுக்காக அழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஆரம்பித்தான். மாற்றம் எங்கே வருது? கர்த்தர் உருவாக்குனாதான் மாற்றம் வரும், சும்மாலாம் வராது. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் மாறணையா, நான் இப்படி ஆகணையா, நான் அப்படி ஆகணும். உன்னால் ஒன்றுமே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமாக என்னை மாற்றும் என்று நீ கொடுப்பாயானால் உன்னை மாற்றுவார். 3வது ஒருத்தரை சொல்லி முடிச்சிடுறேன்.
இது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு உங்களை என்னை கர்த்தர் உருவாக்க வேணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்கள் அப்படின்ன உடனே ஆமாம் ஆண்டவரே நான் வர்றேன் ஆண்டவரேன்னு போயிட முடியாது. அதுக்கு முன்னால் ஒரு ஆயத்தம் வேணும். என்ன நடக்குது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்கே நாம் பார்க்கிறது 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல ஏசாயாவினுடைய மாற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். என்ன சத்தம்? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்போடு கூட அவனை அந்த பேசுறாரு. இப்போ ஏசாயா சொல்றான், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும். ஆனால் இந்த வார்த்தை அவன் சொல்றதுக்கு முன்னால 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுது, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. அப்போ ஏசாயா இதுவரைக்கும் யாரை பார்த்துக்கிட்டு இருந்தார்? உசியா ராஜாவை பார்த்துக்கிட்டு இருந்தார். உசியா ராஜா சிறப்பான ராஜா. அவன் ஆளுகை நிறைந்தவன், ஆளுமை நிறைந்தவன், வெள்ளாண்மை பிரியன், இராணுவத்தை பலப்படுத்தினான். எதிரிகள் நாட்டில் போய் அவன் கோபுரங்களை கட்டினான். அவனுடைய காலத்தை குறித்து சொல்லும்போது இஸ்ரவேலினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இஸ்ரவேலினுடைய பொற்காலம். ஜனங்கள்லாம் ராஜாவையே பார்த்துக்கிட்டு தான். ராஜா ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய நல்ல ஆட்சி பண்ணுறாரு, அவர் நிறைய நல திட்டங்கள்லாம் சொல்கிறாரு, அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஏசாயாவும் ஒருத்தன். அவனுடைய பார்வை முழுதும் ராஜாவையே பார்த்துக்கிட்டு இருக்குது. ராஜா ரொம்ப நல்லவருங்க, ராஜா இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார். இவன் நம்ம கூட அப்படி தான். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கட்சி. இன்றைக்கி புதுசாக ஒரு கட்சி வேறு வந்திருக்குது, அதனுடைய தலைவரை ஒரு குரூப் பார்த்துக்கிட்டு இருக்குது. அவன் நடந்தா ஆஹா அவர் நடக்கிறாரு, அவர் சாப்பிட்டா ஆஹா அவர் சாப்பிட்றாரு, அவரே எடுத்து சாப்பிட்றாரு, அவரே உட்காந்துக்கிறாரு, அவரே நடக்கிறாரு. அவர் ஸ்டைலை பார், இப்படி கை நீட்டினா ஒரு ஸ்டைலு, இப்படின்னா ஒரு ஸ்டைலு, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஜாக்கிரதை. அந்த கட்சியை மட்டும் சொல்லலை, எந்த கட்சியாக இருந்தாலும் மனிதனை பார்க்கிறாய். உடனே நீங்கள் நினைப்பீங்க, என்ன இது அது ஒரு குற்றமா அப்படின்னா அடுத்தது இருக்குது, ஊழியக்காரனை பார்க்கறது. அந்த ஐயா தான் ஊழியம் ஒழுங்காக பண்ணுறாரு, இந்த ஐயா தான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, இந்த ஐயா அவரை பற்றி ஏதாவது பேசுனா அப்படியே சுருன்னு கோபம் வருது, அவரை பற்றி பேசாதீங்க, அவர் நல்லவர் சொல்றியா? உன் பார்வை என்னைக்கு மனுஷனை விட்டு திரும்புதோ அன்னைக்கு தான் நீ கர்த்தரை பார்ப்ப. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பெருந்தலைவர்களாக இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், இந்த உலக மனிதர்களை பார்க்கிறத விட்டுட்டு என்றைக்கு என் பார்வை ஆண்டவரை பார்க்க திரும்புகிறதோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஏசாயா உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அவன் பார்வை ஆலயம் பக்கம் திரும்புது. அங்கே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதையும் அவருடைய வஸ்திரத்தினாலே ஆலயம் நிரம்பி இருக்கிறதையும் அவன் பார்த்தான். அருமையான தேவஜனமே, என்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க போகிறோம்? மனுஷனை பார்த்து பார்த்து மனுஷனாகவே நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அவனை போலவே நாம் நடக்கிறோம், அவனை போலவே நாம் பேசுகிறோம். இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது, இப்போல்லாம் அந்த ட்ரெண்ட் எனக்கு தெரியல. இப்படின்வாங்க, யார் அவர்? ரஜினிகாந்த். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த பக்கம் டிக்கு போட்ட மாதிரி ஒரு ஷர்ட்டு போட்டுன்னு வந்தான். என்னடாண்ணா, எங்கள் தலைவர் அப்படி தான் இந்த படத்தில் போட்டுன்னு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஒருத்தன் இந்த 2 பக்கமும் அப்படியே வழிச்சிட்டு நடுவில் மட்டும் முடி வச்சுன்னு வந்தான். இது அப்பாஸ் ஸ்டைலுன்னா.
அப்புறம் ஒன்று துணியெல்லாம் கீழ்ச்சி போட்டுன்னு அப்படியே பறந்துன்னு வருது. என்னன்னா இது என்ன இப்போ இந்த பொண்ணுடைய ஸ்டைலு? நீ யாரை பார்க்குறியோ அவங்கள மாதிரி மாறிடுவ. நீ யார் உன்னை கவர்ந்து இழுக்கிறார்களோ அவர்களைப் போல நீ மாறுவாய். நீ கர்த்தரை மாதிரி மாற முடியாது. இங்கே ஏசாயா ஆண்டவருடைய காட்சியை பார்க்குறான். அவருக்கு முன்னால் சிராபீன்கள் அவர்கள் பறந்து கொண்டு சொல்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் பாடுகிறதை பார்க்கிறான். அருமையானவர்களே, ஒரு மாற்றம் வருதுங்க. அதை பார்க்கும்போது இவன் தன்னை அறியாமல் அலர்னா. என்ன சொல்லி அலர்னா பாருங்க. ஏசாயா 6:5 சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஐயோ அதமானே. அதமானேன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் துண்டிக்கப்படுகிறேன், நான் அழிந்து போகிறேன். அழிந்து போறையா? என்னால் வாழ முடியல, என்னால் நிற்க முடியல, நான் விழுந்து போகிறேன், அழிந்து போகிறேன். ஏன் தெரியுமா? அவன் சொல்றான், அந்த உன்னதமான ஆண்டவருடைய காட்சியை நான் பார்க்குறேன். என்னை குறித்து நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். என்ன யோசிக்கிறார் தெரியுமா? அவன் சொல்றான், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். முதல்ல என்ன சொல்றான்? நான் பேசுறனே, என் நாக்கு, என்னுடைய உதடுகள் அசுத்தமானது. முதல்ல. ரெண்டாவது பார்க்கிறான், என்னோடு கூட இருக்கிற ஜனங்களும் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள். அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் அவனுக்கு தெரியல, நான் அசுத்தமா உதடுகள் உள்ளவன், என் கூட இருக்கிறவங்களும் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள்ன்றது அவனுக்கு தெரியலை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிறார். நீங்களும் நான் அவருடைய சித்தம் செய்ய தெரிந்து எடுக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? உலக மனிதர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலை. அவருடைய சித்தத்தை நாம் செய்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனக்கு நிறைய நேரங்களில் மனிதர்களை பிரியப்படுத்த நாம் செயல்படுகிறோம். என்றைக்கு கர்த்தரை பிரியப்படுத்த போறீங்க? இப்போ அவன் தன்னைத்தானே உணர்கிறான், நான் அசுத்தமானவன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, என்றைக்கு நான் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு என் குறைகள் என் கண்ணில் முன்னால் வந்து நிற்கும். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு கடற்கரையில் உட்கார்ந்து வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஏசாமி அங்கே போனார். அவனை பார்த்து சொல்கிறாரப்பா, அந்த ஒரு படகுல ஏறி உட்காந்துட்டாரு, கொஞ்சம் தள்ளி விடுங்க, நான் பேசணும். கொண்டு போய் விட்டாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு சொல்கிறாரு, வலைகளை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள்ன்றார். இப்போ பேதுரு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சாரு. இப்போ நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க. 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை பிடிச்சிட்டு வந்த பொழுது பைபிள் சொல்லுது, பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனம் பாருங்க. வேதம் சொல்லுது, திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. யார் இவரு? ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து இருந்த எனக்கு இவ்வளவு திரளான நன்மைகளை மீன்களை கொடுத்திருக்கிறாரு, யாரு அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு பிரமிப்பு வந்துருச்சு. என்ன பேசுறோன்னு தெரியல. அவன் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அப்போ நான் பாவி என்று எப்போ உணரும் தெரியுமா? ஆண்டவரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. மனுஷனையே பார்த்துட்டு இருந்தேன்னா அவனை விட நான் யோக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்ல தோணும். உண்மைதானா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? அந்த ஐயாவோட நான் ரொம்ப நல்லவன், இந்த அக்காவோட நான் ரொம்ப நல்லவன், அது ஊர் வம்ப விலைக்கு வாங்க, நான் அப்படியெல்லாம் போகல, நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் ரொம்ப யோக்கியம்.
இதெல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை பார்க்கட்டோப்பா. ஒவ்வொருத்தருடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் உம்முடைய மகிமையை பார்க்கட்டும், உலகத்தை பார்க்க வேணாம் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கட்டும், உம்மை போல நான் வாழட்டும், உம்முடைய மகிமைக்குள்ளே வரட்டும். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு உங்களை நடத்துகிறார். யார் என் காரியமாய் போவா? யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், நம்ம எல்லார் மேலேயும் கர்த்தர் ஒரு வாஞ்சை வச்சிருக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்கள யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவா? என் வேலையை செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு யார் இருக்கிறாங்க? எல்லாராலையும் முடியாது. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், அவருடைய சித்தத்தை செய்யணும்னா முதல்ல தன்னை உணர்ந்த மனிதனைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயாவை, நான் அசுத்த உதடுகளுள்ளவன் ஆண்டவரே, அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன்னு உடனே அப்படியா அப்போ வேணாம் அப்படின்னு விடலை. பலிபீடத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அவனை தொட்டு ஆண்டவர் சொல்கிறார், இதனாலே நீ சுத்தமானாய். இந்த காலை நேரத்தில் ஆண்டவுடைய அக்கினி அபிஷேகம் உங்களை என்னை சுத்தப்படுத்தும். ஆண்டவுடைய வல்லமை ஒரு மனிதனை தொடுமானால் அவனை தகுதிப்படுத்தும். ஆண்டவருக்கு முன்னால் உண்மையான மனிதனாய் வாழ்ந்தால் அவனை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும். ஆண்டவர் வழி நடத்துகிறபடி தன்னை அர்ப்பணித்து பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து கொள்வானானால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்மா. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு உகந்தவனாய் நான் மாறும்படி என்னை நீங்கள் உருவாக்குங்கப்பா சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் எங்களை மாற்றுவீராக. எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களில் நிறைவேறப் போகிறது. எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். அநேக ஆயிரங்களுக்கு நீர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.